வணக்கம் நண்பர்களே. மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பு ரிசல்ட் எப்பதாங்க வரும், ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஒரு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 தடவை பாத்தீங்கன்னா ஒரு சிலர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிருப்பாங்க. எது பாத்தீங்கன்னா ஓஏ காப்பி ரிசல்ட்டுக்கு ஏற்கனவே முதல் தடவை அப்லோட் பண்ணாங்க, மறுபடியும் அது சரியா இல்லைன்னு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ வாட்ச்மேன், மசால்ஜி, அது கிளீன்லெஸ் ஒர்க்கர், அது தூய்மை பணியாளர் போன்ற எல்லாருமே ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ப்ராசஸ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற ப்ராசஸ் எல்லாமே பக்கவா முடிஞ்சது. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் தான், சரிங்களா? ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எப்ப நடைபெறும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசு எழுது. ஸோ நமக்கு மே இறுதிக்குள்ளாவே கண்டிப்பான முறையில் ரிசல்ட் போட்டுருவாங்க, சரிங்களா? மே இறுதிக்குள்ளாவே கண்டிப்பா ரிசல்ட் வந்துடும். ப்ராக்டிக்கலுக்கு பாத்தீங்கன்னா அவங்க நமக்கு கால் டிக்கெட்ல இருந்து ஒரு 10 நாள் நமக்கு டைம் கிடைக்குங்க, சரிங்களா? ஸோ அந்த 10 நாள்ல நம்ம ப்ராக்டிக்கலுக்கு தயாரானா போதும். அதுக்காண்டி டே அண்ட் நைட் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? ப்ராக்டிக்கல் நீங்க டே டு டே லைஃப்ல ஸோ உங்க வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு என்னன்னா நம்ம டே டு டே பண்றதை எவ்வளவு நீட்டா பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு வீட்டை எப்படி சுத்தமா வச்சிருப்போம், பொருட்கள் எல்லாம் எவ்வளவு ஒழுங்குபடுத்தி வச்சிருப்போம். இப்போ ஒரு உறவினர் வந்தாங்கன்னா அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவோம். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை பார்க்கணும், ஒரு ஆபீஸ் பாய வேலை பார்க்குற பியூனா இருக்குன்னா ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி அடுக்கி வச்சிருப்போம், அங்க உள்ள ஸ்டேஷனரி எப்படி மெயின்டைன் பண்ணுவோம், அங்க அங்க அது ஜன்னல் கதவுகள்லாம் இந்த மாதிரி தூய்மையா வச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்படையில தான் நம்ம கேட்க போறாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால அதற்காக ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு கவலைப்பட வேண்டாம். அதனால ப்ராக்டிக்கலுக்கான தேர்வு தேதி மே இறுதிக்குள்ள வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குங்க, சரிங்களா? ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம். எத்தனை மார்க்கு மேல நான் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உள்ள போவேன் அப்படிங்கிற கேள்வி கட்டாக சொல்லுங்க. அப்படிதான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மாவட்ட வாரியாகத்தான் அது பண்றாங்க. அது வாட்ச்மேன் இருக்கு, மசால்ஜி இருக்கு, தூய்மை பணியாளர், அலுவலக உதவியாளர், இதுதான் 4 பெரிய கேட்டகரி, சரிங்களா? ஒரு சில பேர் 4 பதவிக்குமே பண்ணவங்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்க 4 பதவிக்குமே நீங்க விண்ணப்பிச்சிருந்தீங்க. வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர், அலுவலக உதவியாளர், இந்த 4 பதவிக்குமே விண்ணப்பிச்சிருக்கீங்க. எனக்கு மார்க் ஒரு 85, 100க்கு 80க்கு மேல இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு போஸ்டிங் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு போஸ்ட் மட்டும் வச்சிருக்காங்க, நான் ஓஏக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன், நான் வாட்ச்மேனுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 90, 95க்கு மேல எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உள்ள போகலாம். என்னங்க இது, நான் ஒரு போஸ்ட் தான் வச்சிருக்கேன், நான் 85, 80 எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கானா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள உங்க கம்யூனிட்டி வேகன்சியை பொறுத்து மாறுபடும். நான் இப்பயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லல, வரும்னு கண்டிப்பாவும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில நம்ம 2021 இருந்துமே நம்ம கைடன்ஸ் சப்போர்ட் பண்றதுனால அந்த ஒரு அனலிசிஸ சொல்ல முடியும். ஓகே, ஸோ அதனால இப்படித்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் அது நீங்க பார்ட்டிக்கல் தனியா கிளாஸ் வேணுங்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணோம்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டோடய நீங்கள் பண்ண ஆரம்பிங்க, பார்ட்டிக்கல் பண்ண ஆரம்பிங்க. நம்ம பேர் லிஸ்ட்ல இருக்கு, நமக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோட பார்ட்டிக்கல் அட்டன் பண்ண ஆரம்பிங்க. அது நம்ம அகாடமி சார்பா ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குங்க, ஓகேவா? யாரும் பயப்பட வேண்டாம். நமக்கு ஒரு 10 நாளே பார்ட்டிக்கலுக்கு கைடன்ஸ் இருந்தா போதும், நம்ம அவேர்னஸ் இருந்தா போதும். அதுக்கு நம்ம கிளாஸஸ், அப்புறம் மார்க் இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ண போறோம், சரிங்களா? அதனால அதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் இறுதிக்குள்ளவே நமக்கான அப்டேட் கிடைச்சிருங்க. ஏன்னா இப்ப அவங்க எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டாங்க. எக்ஸாமினருக்கு ரிசல்ட், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரைக்கும் போட்டாங்க, டிரைவருக்கும் போட்டாங்க. அடுத்து என்னது பெண்டிங், இது நம்மளுடைய ஆபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசால்ஜி, தூய்மை பணியாளர் போன்ற பணிகளுக்கு தான் அவங்க ப்ராசஸ் நடத்தணும். அதனால விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ரிசல்ட்டை. அதே போல ஹைகோர்ட்ல ஆபீசர்ஸ் போட்டிருக்காங்க. அதே போல ஜோப்தார், ரூம் பாய், வார்டன், காவலாளி அந்த மாதிரி கேட்டகரி போட்டிருக்காங்க. ஸோ அதற்குமே இப்போ புக்காவே கைடன்ஸ் கொடுத்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஆப்ல டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் நம்ம கிட்ட இப்போ அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வித் 10 மாதிரி தேர்வு OMR சீட்டோடவே நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேணுங்கிறவங்க அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே போல தொடர்ந்து காணொலிகளுக்கு, தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள். மற்றும் ஒரு காணொலி நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.